Hi friends, welcome to the channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டில் தேர்டு டைப், தட் இஸ் ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ நம்ம நார்மலாக இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்துருப்போம். ஊப்ஸோட மெயின் ஃபீச்சர்ஸே இன்ஹெரிட்டன்ஸ் தான். அப்போ மீனிங் என்னென்னா, ஆல்ரெடி இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் இல்லை இருக்கிற சிஸ்டமில் ஏதாவது அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணணும்னா அது இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்டும் ஒர்க் ஆகும், அதோட அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணலாம். இதில் டோட்டலாக ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஜாவா சப்போர்ட் பண்ணும். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், தென் ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ரிமைனிங் 2 இருக்குது, ஹைப்ரிட் அண்ட் மல்டிபிள். இது ரெண்டுமே டேரெக்டாக சப்போர்ட் பண்ணாது. பை யூஸிங் இன்டர்ஃபேஸ் கான்செப்ட் வச்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஓகே, நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம சிங்கிள் மல்டி லெவல் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுறேன். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஒரு பேஸ் கிளாஸ், ஒரு டெரிவேட்டிவ் கிளாஸ். அப்புறம் நெக்ஸ்ட் மல்டி லெவல்னால் ஒரு பேஸ் கிளாஸ், அப்புறம் ஒரு டெரைவ் கிளாஸ், அப்புறம் ஒரு டெரைவ் கிளாஸ், இப்படி போகும். ஸோ இது வந்து நம்ம ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் மீனிங் என்னென்னா, பேஸ் கிளாஸ் வந்து 1 இருக்கும், ஆனால் டெரைவ் கிளாஸ் வந்து மோர் தென் ஒன்ஸ் இருக்கும். The process of deriving more than one derived class from one base class is called as a hierarchical inheritance. அப்போ ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கும், more than one derived class இருக்கும். ஸோ 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். இங்கே கிளாஸ் 1ன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1 வந்து பேஸ் கிளாஸ், இங்கே கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4லாம் டெரைவ்டு கிளாஸஸ். ஓகே, இதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் சொல்லியாச்சுன்னா பேஸ் கிளாஸ், டெரைவ்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படின்னா கடைசியாக எந்த டெரைவ்டு கிளாஸ் வருதோ அந்த டெரைவ்டு கிளாஸ் தான் நம்ம ஆப்ஜெக்ட்லாம் கிரியேட் பண்ணுவோம், ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸில் ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கும், ஒரு டெரைவ்டு கிளாஸ் இருக்கும், அதுக்கு டெரைவ்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். பட் இந்த கேஸில் பார்த்தா ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸில் ஒரு பேஸ் கிளாஸ், 3 டெரைவ்டு கிளாஸ் இருக்குது. அப்போ 3மே டிஃப்ரெண்ட் டெரைவ்டு கிளாஸ். இது வேறு கிளாஸு, இது வேறு கிளாஸ், இது வேறு கிளாஸ். ஆட்டோமேட்டிக்காக மீனிங் என்னது? ஸோ 3 டெரைவ்டு கிளாஸ் இருக்குது. அப்போ 3 டெரைவ்டு கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமே பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஒரு பேஸ் கிளாஸ் வச்சுட்டு 2 டெரைவ்டு கிளாஸ் வச்சுருக்கேன். ஒரு பேஸ் கிளாஸ் நேம் வந்து கிளாஸ் ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்கேன். அதில் வந்து டேட்டா என்ன இருக்குன்னா, ப்ரைவேட்டில் ஸ்ட்ரிங் நேம் கொடுத்துருக்கேன், பப்ளிக் லாங் ரெஜிஸ்டர் நம்பர், ப்ரொடெக்டரில் வந்து இன்ட் ஃபிசிக்ஸ் மார்க்கும் கெமிஸ்ட்ரி மார்க்கும் வச்சுருக்கோம். இந்த ப்ரோக்ராம் ஒர்க் என்னென்னு வச்சுக்கோங்களேன். கிளாஸ் ஸ்டூடெண்ட்டில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காப்புல, அவளோட நேமு ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குது. அப்புறம் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 2 மார்க் வாங்கிக்கிறோம். ஓகே, 2 மார்க் 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். உள்ள ஒரு மெத்தட் இன்புட், ஒரு மெத்தட் வச்சுக்கோம். அந்த மெத்தடோட ஒர்க் என்னென்னா, இன்புட்டை மட்டும் வாங்குறது, அவுட்புட் மெத்தட் டிஸ்பிளே த நேம். நேம் வந்து இன்புட் வாங்குறது, நேம் வந்து டிஸ்பிளே பண்ணுறது. அப்புறம் இன்னொரு கிளாஸ் டெரைவ் பண்ணுற கிளாஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறோம். கிளாஸ் இன்ஜினியரிங் அப்படின்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன சப்ஜெக்ட் வேணும்? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் வேணும். அப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நான் மேலே டிக்ளேர் பண்ணிட்டேன். அப்போ இங்கே நான் மேக்ஸை மட்டும் டிக்ளேர் பண்ணால் போதும், ப்ரொடெக்டட் இன்ட்டு மேக்ஸ்னு கொடுத்தாச்சு. அப்போ இங்கே நம்ம மெத்தட் டிக்ளேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு இன்புட் 1ங்கிற ஃபங்க்ஷன் வைக்கேன். அதுக்குள்ளே வந்து பேஸ் கிளாஸோட மெத்தட் இன்புட்டை கால் பண்ணுறேன், நேமை வாங்கிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இன்புட் 1க்குள்ளே மற்ற ரிமைனிங் இன்புட் ரெஜிஸ்டர் நம்பர், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மார்க்லாம் வாங்குறேன். அவுட்புட் 1ல் என்ன பண்ணுறீங்க, பேஸ் கிளாஸோட அவுட்புட் ஃபங்க்ஷனை கால் பண்ணி நேமை பிரிண்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ரெஜிஸ்டர் நம்பர், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸு, ஒரு டெரைவ்டு கிளாஸ் வந்து இன்ஜினியரிங், இன்னொரு டெரைவ்டு கிளாஸ் வந்து கிளாஸ் மெடிக்கல்னு கொடுக்குறேன். மெடிக்கல் ஸ்டூடெண்ட் போகிறாங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி உண்டு, இன்னொரு பயாலஜி மார்க் வேணுமா? ஸோ டேட்டாவில் வந்து ப்ரொடெக்டட் இன்ட்டு பயாலஜின்னு கொடுத்துரும். இங்கே ஒரு மெத்தட் டிஃபைன் பண்ணுறீங்க, இன்புட் 1 வச்சுக்கிறோம். அங்கேருந்து இன்புட் மெத்தடை கால் பண்ணுறீங்க. அப்போ வந்து இன்புட் வாங்குறது ரெஜிஸ்டர் நம்பர், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அங்கே வந்து நம்ம மேக்ஸ் வாங்கினா இங்கே வந்து பயாலஜியோட மார்க் வாங்க போகிறீங்க. அவுட்புட் 1 மெத்தட் என்ன பண்ணுறீங்க, அவுட்புட் தட் இஸ் பேஸ் கிளாஸ் உள்ள அவுட்புட் மெத்தடை கால் பண்ணி நேமை பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் நம்பர், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பேஸ் கிளாஸை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கிளாஸ் வந்து இம்போர்ட் ஜாவா டாட் யூடிஎல் டாட் ஆசிஸ் கொடுத்தாச்சு, கிளாஸ் ஸ்டூடெண்ட் கொடுத்தாச்சு, ப்ரைவேட் ஸ்ட்ரிங்கு நேம், பப்ளிக் லாங் ரெஜிஸ்டர் நம்பர், ப்ரொடெக்டட் இன்ட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொடுத்தாச்சு. நான் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, இந்த ப்ரொடெக்டட் இன்ட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொடுத்தா மீனிங் என்னது, அது டெரைவ் கிளாஸுக்கு ட்ராவல் ஆகணும். அதனால் நான் ப்ரொடெக்டட் இன்ட்டுன்னு கொடுத்துருங்க. ஓகே, அப்போ இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பப்ளிக் வாய்ட் இன்புட். அந்த இன்புட்டில் ஸ்கேனர் ஸ்பேஸ் எஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் ஐஎனில் நேமை இன்புட் வாங்கியாச்சு. அப்புறம் பப்ளிக் வாய்ட் அவுட்புட்டில் அந்த நேமை பிரிண்ட் பண்ணியாச்சு, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டரில் நேமை பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் ஓவர். ஸோ பேஸ் கிளாஸ் ஓவர். இப்போ நான் டெரைவ்டு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன், கிளாஸ் இன்ஜினியரிங் எக்ஸ்டென்ட் ஸ்டூடெண்ட். இதில் வந்து ஒரே ஒரு வேரியபிள் தான், ப்ரொடெக்டட் இன்ட்டு மேக்ஸ்னு கொடுத்தாச்சு. பப்ளிக் வாய்ட் இன்புட் 1 ஃபங்க்ஷன், இன்புட் 1லேருந்து ஃபஸ்ட்டு பேஸ் கிளாஸோட இன்புட்டை கால் பண்ணி நேமை வாங்கிக்கிறோம். அப்புறம் ஸ்கேனர் கிளாஸை டிஃபைன் பண்ணிவிட்டு என்னென்ன இன்புட் வாங்குறோம், ரெஜிஸ்டர் நம்பர், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் 4 சப்ஜெக்ட் மார்க் வாங்கிடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து அவுட்புட் ஃபங்க்ஷன், பப்ளிக் வாய்ட் அவுட்புட் 1. அங்கேருந்து நம்ம வந்து பேஸ் கிளாஸில் அவுட்புட் ஃபங்க்ஷனை கால் பண்ணி அங்கே நேமை பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இங்கே நெக்ஸ்ட் ரிமைனிங் வேரியபிள் ரெஜிஸ்டர் நம்பர், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ இந்த கிளாஸையும் க்ளோஸ் பண்ணாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் கிளாஸ் முடிஞ்சு, இப்போ ஃபஸ்ட்டு டெரைவ்டு கிளாஸ் முடிஞ்சது. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல், நெக்ஸ்ட் டெரைவ்டு கிளாஸ் மெடிக்கல் கொடுக்குறேன், எக்ஸ்டென்ட் ஸ்டூடெண்ட். இப்போ மீனிங் பார்த்தீங்கன்னா மெடிக்கலுக்கும் பேஸ் கிளாஸ் வந்து ஸ்டூடெண்ட் தான். அப்போ அங்கே உள்ள ஸ்டூடெண்ட் உள்ள நேமு,
அப்புறம் ரெஜிஸ்டர் நம்பர், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க் அக்சஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் மார்க் வந்து மெடிக்கலுக்கு என்னது பயாலஜி. ஸோ ப்ரொடெக்டட் இன்ட்டு பயாலஜின்னு வாங்குகிறோம். வாங்கின அப்புறம் பப்ளிக் வாய்ட் இன்புட் ஒன் ஃபங்க்ஷன். இங்கே வந்து இன்புட் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு கால் பண்ணுறீங்க. பேஸ் கிளாஸை வச்சுட்டு நேம் எல்லாம் நேம் மட்டும் இன்புட் வாங்கும். ரிமைனிங் இன்புட்ஸ் என்னது ஸ்கேனர் கிளாஸை யூஸ் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் நம்பர், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி அந்த மார்க் முன்னே வாங்குகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் அவுட்புட் ஒன் ஃபங்க்ஷன். இங்கேயும் அவுட்புட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அவுட்புட் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நேம் பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ரிமைனிங் வேல்யூஸ் ரெஜிஸ்டர் நம்பர், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பிரிண்ட் பண்ணுறதுக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் கொடுத்தாச்சு. ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் கிளாஸ் ஓவர். ஸோ ஒரு பேஸ் கிளாஸ், ரெண்டு டெரிவேட்டிவ் கிளாஸ். ஒன்று வந்து இன்ஜினியரிங், இன்னொன்று மெடிக்கல். இந்த ரெண்டுக்குமே பேஸ் கிளாஸ் வந்து ஸ்டூடெண்ட் கொடுத்தாச்சு. அப்போ நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது எதுக்கு கிரியேட் பண்ணணும்? இன்ஜினியரிங் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த இன்புட்டை வாங்கி ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, இப்போ மெயின் கிளாஸ்க்குள்ளே வரோம். மெயின் கிளாஸ் நேம் வந்து நான் கிளாஸ் ஹைரார்க்கின்னு கொடுத்துருக்கேன். HIER கொடுத்துருக்கேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மீன்ஸ் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வந்து இன்ஜினியரிங் கிரியேட் பண்ணுறேன். ENGG ஸ்பேஸ் S1 ஈக்குவல் டு நியூ இன்ஜினியரிங். இப்போ இங்கே S1ங்கிறது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டை ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட். மெடிக்கலுக்கு வந்து நான் S2 கொடுத்துருக்கேன். MEDA மெடிக்கல் ஸ்பேஸ் S2 ஈக்குவல் டு நியூ மெடின்னு கொடுத்தாச்சு. ஓகே, அப்போ மீனிங் எனக்கு S1ங்கிறது இன்ஜினியரிங் ஆப்ஜெக்ட், S2ங்கிறது மெடிக்கல் ஆப்ஜெக்ட். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க? இன்ஜினியரிங் இன்புட் வாங்க போகிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் தான் இன்புட்ஸ் ஃபார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். அப்போ S1 டாட் இன்புட் 1 அப்படின்னு கொடுத்தா போதும். இப்போ வந்து என்ன ஆகுனா அந்த இன்ஜினியரிங்குள்ளே ஒரு இன்புட் ஒன் ஃபங்க்ஷன் இருக்கா, அங்கே போகும். அங்கேருந்து பேஸ் கிளாஸில் உள்ள இன்புட்டுக்கு போகுது. இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜாவா சி ஸ்பேஸ் ஹைரார்க்கி டாட் ஜாவா ஸ்பேஸ் ஹைரார்க்கி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு இன்புட் ஃபார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஃபஸ்ட்டு அங்கேருந்து இன்புட் 1 போகுது. இன்புட் 1லேருந்து இன்புட் ஃபங்க்ஷனை கால் பண்ணி நேமை வாங்கியாச்சு. நேம் வந்து ராஜான்னு கொடுத்தாச்சு. அப்புறம் இன்புட் 1 ஆல்ரெடி நம்ம ரெஜிஸ்டர் நம்பர், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் மார்க் வாங்கியாச்சு. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல இன்புட் ஃபார் மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஓகே, இப்போ மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் நேம் வந்து S2. அப்போ S2 டாட் இன்புட் 1 அப்படின்னா மீனிங் என்னென்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட் உள்ள இன்புட் 1 ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க. அங்கேருந்து பேஸ் கிளாஸ் உள்ள இன்புட் ஃபங்க்ஷனை கால் பண்ணி நேமை வாங்குது. ஃபஸ்ட்டு இன்புட் ஃபார் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸோ நேம் வந்து நான் ராணின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு உள்ளே ரெஜிஸ்டர் நம்பர், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி மார்க்கை வாங்கியாச்சு. ஓகே, வாங்கியாச்சு. இப்போ ஃபிசிக்ஸ் வந்து 88, கெமிஸ்ட்ரி வந்து 99, பயாலஜி மார்க் 19 இன்புட் வாங்கியாச்சு. இப்போ நம்ம அவுட்புட் டிஸ்பிளே பண்ண போகிறோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல இன்ஜினியரிங் அவுட்புட் வேணும்னா S1 டாட் அவுட்புட் 1 கொடுத்தா போதும். இப்போ S1 டாட் அவுட்புட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ராஜா நம்பர் 1 2 3 4 5 6 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் மார்க் டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதேமாதிரி நம்ம சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் மெடிக்கல் அவுட்புட்ஸ். ஓகே, அதோட S2 டாட் அவுட்புட் 1 கொடுக்குறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்? மெடிக்கலோட அவுட்புட் ராணின்னு போட்டு அவங்க நம்பர் 88 89 90. ஸோ இப்படி பிரிண்ட் ஆகுது. அப்போ மீனிங் என்னென்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒரு பேஸ் கிளாஸ் இருக்குது, நம்ம ரெண்டு டெரிவேட்டிவ் கிளாஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்டில் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது அந்த டெரிவேட்டிவ் கிளாஸ் தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். பட் இந்த ஹைரார்க்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் மட்டும் ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கும், மோர் தென் ஒன் டெரிவேட்டிவ் கிளாஸ் இருக்கலாம். அப்போ எல்லா டெரிவேட்டிவ் கிளாஸ்க்கும் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு தான் ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் எடுத்துகிட்டு அவனோட இன்ஜினியரிங் கட் ஆஃப் என்ன, இன்ஜினியரிங் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணல, இன்ஜினியரிங்கான மார்க்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் மெடிக்கலுக்கான மார்க்கை ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வந்து நான் எக்ஸாம்பிள் ஃபார் த ஹைரார்க்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். இல்லை இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து சார் பேஸ் கிளாஸ் நம்ம இன்புட் ஃபங்க்ஷன் வச்சோம், டெரிவேட்டிவ் கிளாஸில் இங்கேயும் இன்புட் 1 ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் டெரிவேட்டிவ் கிளாஸ் என்னது மெடிக்கல்லையும் இன்ஜினியரிங்லேயும் இன்புட் 1 வச்சுருக்கோம். இங்கேயும் என்னது மெடிக்கல்லையும் என்னது இன்ஜினியரிங் 1 சரி இன்புட் 1 வச்சுருக்கோம். வைக்கலாமான்னா வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா இது வேறு கிளாஸ், அது வேறு கிளாஸ். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ்க்குள்ளே உள்ள ஃபங்க்ஷன் வந்து இதை டீல் பண்ணும் மெத்தடை, அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் வந்து அங்கே உள்ள மெத்தட் டீல் பண்ணோம். ஸோ இதில் ப்ராப்ளமே கிடையாது. சேம் மெத்தட் வந்து நம்ம டெரிவேட்டிவ் கிளாஸில் வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. ஓகே, இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் சென்ட் த மெயில் டு ssschannel786@gmail.com சென்ட் பண்ணுங்கள். சேனலில் வந்து ஆல்ரெடி நம்ம பைத்தான் பண்ணியிருக்கோம், சி பண்ணியிருக்கோம். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பிளேஸ்மெண்ட் ஓரியன்டாக கொஸ்டின் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.